நிமிட நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். அருமையான தேவர்களே, நீங்கள் பல ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்வதில்லை. அதற்கு காரணத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் ஜபத்திற்கு பலனை பார்க்க முடியவில்லை. அதற்கு இரண்டு காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம் தான். நீங்களே சொல்லிடுவீங்களா? அது என்ன காரணம்? அவிசுவாசம் மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. ரைட்? அந்த அவிசுவாசத்திற்கு சில காரணங்கள் உண்டு. அதை நாம் இன்னைக்கு பற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் என்னால் விசுவாசத்தோடு ஜபிக்க முடியவில்லை என்றால், நீங்கள் தவறான காரியங்களை புரிந்து வைத்திருக்கீங்க. தவறான எண்ணத்தோடு நீங்கள் ஜெபிக்க வர்றீங்க. ஏன்னா தவறான போதனைகளை கேட்கிறீர்கள். பாருங்களா, உதாரணத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னும் என் அழுக போதாது, இன்னும் நான் கெஞ்சணும். ரைட்? இன்னும் நான் என்ன செய்யணும்? இன்னும் பரிசுத்தமாக நான் வாழணும், இன்னும் என் ஜெப நேரத்தை கூட்டணும். இப்படி பலவிதமான பொய்களை பிசாசு உங்களை நம்ப வச்சுட்டான். இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் போதாது, இன்னும் கஷ்டப்படணும். ரைட்? தேவன் எனக்கு துன்பத்தை தந்து என்ன திருத்துகிறார். இப்படியெல்லாம் பலவிதமான காற்றுகளிலே நீங்கள் அகப்பட்டு இருக்கிறதுனால உங்கள் விசுவாசமாகிய கப்பல் நாசமடைந்து போய் இருக்கிறது. எப்படி உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும்? இல்லையா? நீங்களே சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காத அப்படிங்கிறார் யாக்கோபு 1:6-7. அப்போ இவைகள் எல்லாமே உங்கள் விசுவாசத்திற்கு தடையாக இருப்பவை. ஏன் ஜபம் போதாது, ஏன் பக்தி போதாது, நான் இன்னும் அழணும், நான் இன்னும் துன்பப்படணும். அருமையான தேவர்களே, நீங்கள் துன்பப்படக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் சிலுவையில் துன்பப்பட்டார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அவிசுவாசத்திலிருந்து வெளியே வாருங்கள், சந்தேகத்திலிருந்து வெளியே வாருங்கள். அவர் ஒருவரையும் தண்டித்து திருத்துகிற தேவன் அல்ல. ரைட்? யாருக்கும் அவர் சோதனை கொடுக்கிற தேவன் அல்ல. அதே யாக்கோபுல படிங்க, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. இப்படி நீங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான சந்தேகத்தோடு அவரிடத்துல வரமாட்டீங்க. அநேகர் குற்ற உணர்வோடு இருக்கிறாங்க. ஏன்? அவர் ரொம்ப கோபக்கார கடவுள், அவர் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக தந்துட மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இன்னும் அழணும், இன்னும் கெஞ்சணும், இன்னும் அழுது புரளணும். இவை எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு விரோதமானவைகள். இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் கிருபை கிருபை கிருபை. பாருங்க, எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் செய்கிற ஒரு வினாடியில அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். பாருங்க, 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவுடைய இடத்துல அநேக வியாதியஸ்தர்கள் வந்தார்கள். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான. ஒரு நபரத்தையாவது இவன் நல்லவனா கெட்டவனா என்று சோதித்து பார்த்து அவனை சுகமாக்கவில்லை. உடனுக்குடன் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயே, உன் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று நீ சிந்தி. இந்த முட்டாள்தனமான முடிவு எடுக்காது. என்ன முட்டாள்தனம்? இன்னும் நான் பரிசுத்தத்தை கூட்டிட்டேன்னா என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும், இன்னும் என் ஜபத்தை கூட்டிட்டேன்னா இந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். இவைகளெல்லாம் முட்டாள்தனமான அறிவுகள். இது என்ன செய்யும்? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி நீ கேட்டு எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சிலருக்கு ஒரு 10 ஆண்டுகள் 20 30 40 ஆண்டுகள் ஜெபிக்கிறீங்க, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரவில்லை. ரைட்? அப்புறம் என்னது? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலை, 10 வருஷம் ஜெபிச்சு. மாற்றி யோசிங்க. ஜெபம் செய்ய சிறந்த வழி என்று ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். விழுந்து விழுந்து சிரிப்பி, ஐயோ 40 வருஷம் விசுவாசியா இருந்து இந்த சத்தியத்தை அறியாமல் போய்விட்டாரே என்று நீங்கள் சிரிப்பீர்கள். அவர் உங்களுடைய தகப்பன், அன்புள்ள தகப்பன். நீங்கள் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ள எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள்,
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.